பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நாள் கூட்டி கொடுத்தாங்க அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். இன்றைக்கி நம்ம லூக்கோ 7ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் 7 வரை உள்ள வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 1லேருந்து 2லேருந்து வாசிக்கலாம். அங்கே 100க்கு அதிபதியே ஆனால் ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையிலாயிருந்தான். 100க்கு அதிபதியான ஒருத்தன் இருந்தால் அவன் கீழே 100 பேரை வேலை வாங்கிட்டு இருந்தா ஒரு நல்ல ஹை பொசிஷன் இருக்கிற ஒரு அதிகாரி இருந்தால் அவன் பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தையான ஒரு வியாதிப்பட்டு அவனோட அன்பு வேலைக்காரனானா கூட அன்பு செலுத்தினாங்க. நல்ல அன்புள்ள ஒருத்தன். அதனால தான் அவன் பிரியமான வேலைக்காரன் இருந்தால் அந்த வேலைக்காரனுக்கு மரண அவஸ்தையான ஒரு வியாதி வந்துச்சு. அப்போ இயேசு அது வழியெல்லாம் போகிறாங்க. இயேசு சுகம் அளிக்கிறாங்க, வியாதிகள் எல்லாம் குணப்படுத்துவாங்கன்னு அவர் கேள்விப்பட்ட என்ன பண்ணாங்க, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 3வது வசனம், அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவர் வேண்டிக் கொள்ளும்படி யூதரோட மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். யூதரோட மூப்பரெல்லாம் இவருக்கு பழக்கமானவங்க தான். யூதரோட மூப்பர்கிட்ட போய் சொல்லிச்சு, என்னோடய வேலைக்காரர் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, உங்கள் இயேசுவை என்னோட வேலைக்காரனை குணமாக்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கொண்டாங்க. அவங்க மேலே வேலைக்காரன் மேலே ஒரு கர்ஷனை உள்ளவன். முதல்ல அவன் மேலே அன்பாக இருந்தா, 2வது கர்ஷனை அக்கறை உள்ளவனாக இருந்தான். அதனால் மூப்பரை வேண்டி கொண்டது. 4வது வசனம், அவர்கள் இயேசுனிடத்தில் அவரை கருத்தாக வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்ததற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறார். அவரை குறிச்சுள்ள சாட்சி, அதாவது 100க்கு அதிபதியை குறிச்சுள்ள சாட்சி. 100க்கு அதிபதி பேர் இங்கே குறிப்பிடல, அவரை குறிச்சுள்ள சாட்சி யூதர்கள் தேவனுக்கு சொல்கிறாங்க, அவன் வேலைக்கார சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவனை குணமாக்கும், நீங்கள் இந்த உதவி செய்ய இருக்க அந்த 100க்கு அதிபதி பாத்திரனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சாட்சி சொல்கிறாங்க. என்னான்னு கேட்டிங்கனாக்கா, அவன் நம்மளோட ஜனத்தை, அதாவது யூத ஜனத்துக்கு நேசிக்கிறாரு. நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. யூத ஜனத்தையும் நேசிக்கிறாங்க, யூதருக்கு ஒரு சர்ச்சையும் ஜெப ஆலயத்தையும் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிப்புறாங்க. அதாவது நேசிக்கிறாங்க. அவனுடைய அன்பு இருந்தவங்க ஊழியக்காரன் நேசிக்கிறவனாக இருந்தாங்க. யூதரோட ஊழியக்காரே மூப்பரே எல்லாம் நேசிக்கிறவனாக இருந்தாங்க. அடுத்த 6வது வசனம் பார்க்கும்போதே, அப்பொழுதே இயேசு அவனோட கூட போனார்கள். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி வீட்டுக்கு போகிறாங்க வேலைக்காரனை சுகமாக்குறதுக்காக. சமீபமான போதே 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், மூப்பரையெல்லாம் அவரோட இயேசுனோட சீஷர்களை நோக்கி, நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவரிடத்து போய், ஆண்டவரை வருத்தப்படுத்தாதுங்க, அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு என் வாசலில் பிரவேசிக்க நான் பாத்திரம்லேருந்து தகுதி இல்லாதவன் தான் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துறான். நான் தகுதி இல்லாதவன் தான், என் வீட்டுக்கு அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா, அண்ட சராசரத்தை படைச்ச சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு போய் அவர்கிட்ட சொல்லுங்கள். நான் உம்மிடத்தில் வரவும் பாத்திரனாக நான் உங்கள்கிட்ட அவர்கிட்ட போய் பேசுறதுக்கும் நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துற. அவர்கிட்ட ஒரு விசுவாசம். அவர் விசுவாசத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொசமாவேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். என் வீட்டுக்கு வர்றதுக்கு என் வீடு அதுக்கு தகுதி இல்லை, நானும் அதுக்கு பாத்திரம் இல்லை, அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புனா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி அல்ல. 100க்கு அதிபதி அவன் யூதன் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல, புறஜாதியான், ஒரு தலைவன், 100 பேரை கீழே வச்சு வேலை செய்கிற ஒரு தலைவன், அவன் பெரிய ஒரு ஹை போஸ்டில் இருக்கிறவன். அவர் வேலைக்காரனுக்காக கர்ஷனையோடு வேலைக்காரனுக்காக அன்பு செலுத்தி அவருக்காக இயேசுனிடத்தில் கர்ஷனையோடு வேண்டிக்கொண்டு சொல்கிறாங்க, வேண்டிக்கொண்டு என் வீட்டுக்கு வர்றதுக்கு அவர் பாத்திரம் நல்ல நேசிக்கிறாங்க. யூத ஜனங்களே நம்ம கிறிஸ்தவனை நேசிக்கிறவராக இருந்தாங்க. ஜபாலயம் கட்டி கொடுத்தாங்க. யூதர்களுக்கு பட்சமாக இருந்தவன் தான். அவரோட தாழ்மை, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல சொல்லி தன்னை தாழ்த்துறாங்க. விசுவாசம் அதிகம். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் ஒரு வசனம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நிச்சயமாக என் வேலைக்கார சொஸ்தமாவேன்னு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு
சாட்சி இதில் ஒரு அன்பு நிறைஞ்ச கர்ஷனை உள்ள ஒரு ஜெபமும் சாட்சியும் விசுவாசம் தாழ்மை எல்லாம் நாம் இதில் பார்க்கலாம். இந்த வார்த்தை முகந்திர ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நாம் இப்போ ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிற சுவாமி. அப்பா, அந்த 100க்கு அதிபதியை போல அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தவும், மற்றவங்களுக்காக கர்ஷனையோடு ஜெபிக்கவும், மற்றவங்க மேல் அன்பு செலுத்தவும், சாட்சியுள்ள வாழ்க்கை எங்களுக்குள்ளே இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற எல்லாத்துக்கும் மேலான விசுவாசத்தோடு நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்க உதவி செய்யும். மற்றவங்களுக்காக நாங்கள் பரிந்து பேச எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற அப்படி நல்ல இருதயத்தை கொண்டவங்களாக எங்களை மாற்றும். 100க்கு அதிபதியை போல் ஆண்டவரே சோத்திரன். வேலைக்காரனுக்காக இப்படி ஒரு ஆண்டவரே ஒரு தாழ்மை எடுத்துக்கொண்டானே, வேலைக்காரனுக்காக இப்படி ஒரு தாழ்மை ஜெபிச்சு இயேசு நடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்காக நன்றியோடு துதி. அப்படியாக நாங்களும் இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். இந்த வார்த்தையின் முகேந்திரம் கர்த்தர் எங்களையே எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்க உண்ட வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். எங்களுக்காக ஒரு வசனத்தை அனுப்புங்கப்பா. வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. நாங்களும் சுகமாடைவேன், சொஸ்தமாகவே நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பேன், நன்மைகளை பெறுவோம். கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லுது கேட்டிருக்கிற அனைவருக்கும் உன்னுடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யுங்க. வார்த்தை கிடைக்கட்டும் சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.